வணக்கம் வணக்கம் 12th பசங்களா. பயாலஜி எக்ஸாம் டஃபா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கத்தர் உங்களை காப்பாற்றுவாரு. நல்ல மார்க்கும் ஈஸியாக கரெக்ஷனும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரி பார்க்க போறோம். லாஜிக்கா யோசிச்சா கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க நான் நினைக்கிறேன். ஓகேவா? என் கெஸ் படி கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் கெஸ் படி மேக்ஸ் டஃபா இருக்கும்னு நினைச்சா நடந்துருச்சு. அதே மாதிரி அது பேட் லக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியாக இருக்கணும் நான் நம்புறேன். கடவுளே, குழந்தைங்களுக்கெல்லாம் ஈஸியாக வரணும். கெமிஸ்ட்ரி எல்லாருமே 95 100 ஈஸியாக எடுக்கணும். ஓகே, சூப்பர். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டடி பிளான் போடணும்ல. ஸோ அதுக்காக பயோ ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம், சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இது படிக்கவே இல்லைனா இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஈவினிங் இப்போ 6:30 என்ன பண்ண போறீங்க? 10 o'clock வரைக்கும், நைட் வரைக்கும் படிச்சு தான் ஆகணும். லீவ் கம்மி. ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், சிக்ஸ்த் லெசன். நான் ஒரே நாளில் 5 லெசன் கொடுக்குறீங்க, 6 லெசன் கொடுக்க போறீங்கன்னா அப்படின்னா வேற வழி இல்லை, டைம் இல்லை. டக்குன்னு படிச்ச கொஸ்டின்லாம் ரிவைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஸ்டினா படிங்க. 10 கொஸ்டின் 5 கொஸ்டினாவது ஒரு லெசனுக்குன்னு படிங்க. ஓகேவா? ஈஸியாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 5 ஹவர் இருக்குல்ல, 4 ஹவர் இருக்கும். அந்த 4 ஹவர் படிக்கலாம். அடுத்து மார்னிங் 5 o'clock எழுந்து ஆகணும். 5லேருந்து 9 மணி வரைக்கும் 5, 7, 8. ஓகேவா? அதை படிங்க. 5 கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், இருந்தாலும் படிக்கணும். ஓகேவா? அடுத்தது 10th லெசன்லேருந்து அடுத்த நாள் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 10, 11, 13 இந்த லெசன்ஸ்லாம் படிங்க. கொஞ்சம் ஸ்பீடாக தான் படிக்கணும். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வேற வழி கிடையாது. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் சுருக்காக படிக்க ஆரம்பிங்க. அப்புறம் வந்து 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 14, 15, 9. ஓகேவா? நான் என்னால் வந்து இவ்வளோலாம் படிக்க முடியாதுண்ணா அப்படின்னா அதுக்கான பெண்டிங் டைம் இருக்கு. ஓகேங்களா? அந்த பெண்டிங் டைம் ஃபுல்லாத்தையும் முடிங்க. ஓகே, அதுக்கப்புறமா ப்ராப்ளம்ல எல்லா ப்ராப்ளமும் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. இல்லைனா நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெசனுக்கான ப்ராப்ளம் இருக்கு 6, 7, 8, 9. அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் பாருங்க. அடுத்தது 20ஆம் தேதி ரிவிஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் மறக்க சான்ஸ் அதிகம், அதனால ரிவிஷன் பண்ணி ஆகணும். இல்லை ஒருவேளை வந்து உங்களால் அந்த 3 லெசன் 4 லெசன் முடிக்க முடியல அப்படின்னா அந்த பிளான்ல 5 லெசன் இருக்குன்னா 3 லெசன் முடிச்சிருக்கீங்கன்னா 2 லெசனை இங்கே டைமிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரிவிஷனுக்கு பதிலாக நீங்கள் அதை படிச்சுக்கலாம். ஒருவேளை ஸ்பீடாக படிக்காதவங்களாம் நீங்கள் இருக்கீங்கன்னா, இல்லைனா நான் அதுவே கம்ப்ளீட் பண்ணுறோம் ப்ராப்பராக அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 8:30 வரைக்கும் 4 லெசன். அப்புறமா 5, 6 வந்து இருக்குது. அப்புறம் 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்புறமா கொஸ்டின் பேப்பர் அனலைஸ். ஓகேவா? இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் வந்து சேனல்லேயே வந்து நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வரும். அதில் அதுவுமே என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்துருங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடுங்க. இது இல்லாமல் உங்களுக்கு குவிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த குவிசஸை வந்து அட்டன் பண்ணுறேங்க. எக்ஸாம் மணிக்கு முன்னாடி நாள் ஈவினிங் டெய்லியுமே 5 லெசன் வந்து உங்களுக்கு லைவ்ல வந்துடும். ஓகேவா? ரெக்கார்டட் லைவ் தான், எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான். ஏன்னா ரெக்கார்டட் லைவ் போடுறீங்க அப்படின்னா இப்போ லாஜிக்காக பார்த்தா சில டைம் 2 பேர் 3 பேர் தானே பார்க்குறீங்க. இப்போ வந்து வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு 50 பேர் 60 பேர் பார்க்குற மாதிரியான சேனல்லாம் நம்ம ஆகிட்டோம்னா லைவ் டேரெக்டாகவே போடலாம். பட் எங்கள் ஃபீலிங்ஸ் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 பேர் 3 பேர் பார்க்கும்போது எங்களால் வந்து அந்த லைவை வந்து ப்ராப்பராக எடுத்து அதில் போடும்போது அந்த லைவை கவுண்ட்டை பார்த்தோம்னா ஸ்டக் ஆகி நின்றுடும். அந்த எனர்ஜி இருக்காது. அதனால தான் என்ன பண்ணுறோன்னா மொத்தமாக எடுத்துட்டு போடுறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சின்ன டீம் நாங்கள். ஓகே, அது நாங்கள் பெரிய டீமாக மே மந்த்லேருந்து அடுத்த ஆப் லான்ச் பண்ணும்போது நாங்கள் பெரிய டீமாக நிறைய பேர் வேலைக்கு எடுத்திருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இயர் எல்லாமே லைவே ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்புறம் உங்களோட ஜூனியர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் 500 rupees தான் வச்சுருக்கோம். கூகுள் ஃபார்ம் வந்து கீழே லிங்க்ல கொடுக்குறேன். அதை எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட தம்பி தங்கச்சி யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்காகவும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? ஏன்னா 500 பேருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் கோல்டன் 2 மார்க் 3 மார்க் வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 5 மார்க் தனியாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதையுமே பாருங்க. அது இல்லாமல் ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் படிக்கணுன்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ராப்ளமும் போட்டு வச்சிருக்கோம். இது இல்லாமல் வேற என்னென்ன இருக்குன்னா ஆல்மோஸ்ட் இது எல்லாமே இருக்கு. இது இல்லாமல் ஒன்று வந்து ஒரு 5-6 டாபிக்ஸ் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அதை மட்டும் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 15th லெசன் வரைக்கும் ஒரு லெசன் மட்டும் தான் நம்ம பெண்டிங்ல விட்டுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா லெசனுமே என்ன பண்ணியிருக்கோம்னா ஆன்சரோட எடுத்து வச்சிருக்கோம். அதுல இம்பார்ட்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்க அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதுவே போதும். ஓகேவா? அதை தான் நீங்க பண்ண மாட்டீங்க. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன், ஃபிஃப்த் லெசனோட லைவ் வந்துடும். ஓகேங்களா? லாஸ்ட் மினிட் கொஸ்டின் தனியாக எடுத்து வச்சிருக்கோம். பப்ளிக் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் எடுத்து வச்சிருக்கோம். ப்ராப்ளம் எடுத்து வச்சிருக்கோம். பிவைக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். கோல்டன் 5 மார்க் எடுத்து வச்சிருக்கோம். கோல்டன் 2 மார்க் எடுத்து வச்சிருக்கோம். டாபிக் பேஸ்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அதாவது டாபிக் பேஸ்ட்ல இந்த டாபிக் மூலியமா படிக்கிறது. அதாவது யூசர்ஸ்னா புக்ல இருக்க எல்லா யூசர்ஸும். ஓகேவா? அப்புறமா வந்து டெஃபினிஷன்ஸ்னா எல்லா டெஃபினிஷன்ஸும், லானா எல்லா லாவும் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். இந்த வீடியோவும் வந்து 19ஆம் தேதி வருது.
ஓகே, நாளைக்கு காலையில் 10:30 மணிக்கு வந்து அந்த வீடியோவும் வருது. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ லைவையும் இன்னைக்கு அட்டன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஈஸியாக எழுதிடலாம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரும், நான் நம்புகிறேன். வரணும், நான் ஆசைப்பட்றேன். ஓகே, நான் நம்புறேன்றதை விட நான் ஆசைப்பட்றேன் உங்களுக்காக ஈஸியாக வரணும். ஆல்ரெடி 2 பேப்பர் டஃபாக எழுதிட்டீங்கன்றதுனால நான் ஆசைப்பட்றேன். கொஞ்சம் நீங்களும் வந்து வேண்டிக்கோங்க. ஓகேங்களா? வேண்டிக்கிட்டு சூப்பராக படிப்போம்னு சொல்லி மாசாக ட்ரை பண்ணுறோம். இந்த தடவை சூப்பராக படித்து பிடிக்கிறோம். ஓகே, நீங்கள் எத்தனை லெசன் படிச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். 15ல் எத்தனை லெசன் படிச்சிருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். 10 லெசனா, 5 லெசனா, 6 லெசனும் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோணும், ஓய் நம்ம 5 தான் படிச்சிருக்கோம் போல, அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு சொல்லி வெறித்தனமாக உட்காந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு கமெண்ட் போட்டு போய் படிக்கிற வேலையை பாருங்கள். ஓகே, டாடா பாய், ஆல் தி பெஸ்ட்.